இத வந்துடுறேன். இந்தா இதெல்லாம் கட்டி அலங்காரம் பண்ணி சபை கூட்டு வா. தெரியுதா? உன்னதான். ஏய் பார்த்து. இந்த மரகதமும் செல்லக்கிளியும் ஒரு மாதிரியான ஆளுங்க. எப்போ பறந்துருவாளுங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு பார்வை அங்க இருக்கட்டும். முறைக்கு சொல்லாம இப்படி அவசர அவசரமா கல்யாணம் பண்றதுக்கு என்ன அவசியம் வந்துருச்சுங்கிற? பெருசு, அம்மனுக்கு காப்பு கட்ட இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள சீக்கிரமா இந்த விவகாரத்தை முடிச்சாகணும். உள்குழப்பம் 1000 இருக்கு. உமக்கு என்ன தெரியும்? சொல்லுங்களையா. சொல்றேன். இந்த பாருங்க, அம்மனுக்கு காப்பு கட்டியாச்சுன்னா அதை அவுக்கிற வரைக்கும் எதுவுமே செய்ய முடியாது. அதான் அவர் சொல்றாரு. உன் நிலைமையை புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு நான் அடிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருமா. உங்க நிலைமையில நீங்க செஞ்சது சரிதான். தப்பு என் மேலதான். உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. வர. நில்லுமா. இதுக்கப்புறமும் உன்னை தனியா அனுப்புறதுக்கு நான் தயாரா இல்ல. இப்போ உனக்கு ஒரு பாதுகாப்பான இடம் தேவை இல்லையா? சேனாதிபதி செங்கமலம் மகாராணி 7 லோகமும் புகழ் பெற்று ஆண்பாடையே இல்லாமல் இந்த மதுராபுரியை ஆண்டு கொண்டிருக்கிற அல்லிராணியாகிய நான் கானகத்திலே வேட்டையாடி விட்டு களைப்பாக தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது யாரடி என்னை தொட்டவன், தீயை போல் என்னை சுட்டவன், ஓசையின்றி வந்து தாலி ஒன்றை கட்டி ஓடிவிட்ட கல்வன் யாரடி, யாரடி என்னை தொட்டவன்? யாரா? அவன் ஒரு ஆணழகன், கட்டழகன், மெட்டழகன், நட்டழகன், வீரன், வில்லன், விஜயன். இதற்கு மேல் வர்ணிக்காதே. அர்ஜுனனா? ஆமா. சேனாதிபதி செங்கமலம் மகாராணி அவனை சங்கிலியால் பிணைத்து இழுத்து வாருங்களின் சபைக்கு. அர்ஜுனா, உன்னை எதற்காக அழைத்து வர செய்திருக்கிறேன் தெரியுமா? திருத்திக் கொள்ள அல்லி, அழைத்து வரவில்லை, இழுத்து வர செய்திருக்கிறாய். பேசாதே. நீ செய்த குற்றத்திற்கு தண்டனை தானது. குற்றம் என்ன செய்தேன் கொற்றவளே? குற்றம் என்ன செய்தேன்? ஒன்றா இரண்டா? ஆண்பாடையே இல்லாத இந்த நாட்டிலே நுழைந்தது முதல் குற்றம். தூங்கிக் கொண்டிருந்த என் கழுத்திலே தாலியை கட்டியது 2வது குற்றம். 3வது குற்றம் இவனுக்கு நான் ஐடியா கொடுத்தது. என்ன நம்ம சின்ன பண்ண கிருஷ்ண வேஷம் கட்டிட்டாரு.
கிறிஸ்டிய வேஷம் போடுறவன் கஷாயம்னு சொல்லி எதையோ சாப்பிட்டு விட்டு மல்லாந்துட்டான். ஐயா 400 நாடகம் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறிய, நீயே அந்த வேஷத்தை கட்டுன்னு மேடையில ஏத்தி விட்டுட்ட. அண்ணா தங்காய் வாருங்கள் வாருங்கள். எப்படி வந்தீங்க? ஆட்டோல வந்த. தங்காய் அண்ணா தங்காய் இவன் செய்த குற்றம் என்ன தெரியுமா அண்ணா? என்ன தங்காய் குற்றம் செய்தான்? நான் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது திருட்டுத்தனமாக என் கழுத்தில் தாலி கட்டி விட்டான். அர்ஜுனா மாமா, நீ ஏன் என் தங்காய் கழுத்திலே தாலி கட்டினாய்? ஐயோ மாமா, காப்பாற்றுவதாக சொல்லி வந்து இப்போது கட்சி மாறி விட்டீர்களே. சபாஷ் மாமா. அவளிடம் நியாயத்தை நீங்கள் கேட்கிறீர்களா அல்லது நான் கேட்கட்டுமா? நீ ஆரம்பி, நான் அப்பப்ப இடையில வந்து சேர்ந்துக்கிறேன். ஏ உள்ள அல்லி ராணி, உன் புருஷன் நான் தாண்டி தாலி கட்டி போனவன தவிக்க விட கூடாதடி. ஒட்ட புள்ள ஆம்பளைக்கு கட்டுப்பட வேணுமடி, ஒட்ட புள்ள ஆம்பளைக்கு கட்டுப்பட வேணுமடி. இஷ்டப்பட்ட அர்ஜுனனை விட்டு விட கூடாதடி. பாறையா ஃபுல்லா இங்க சுதியை ஏத்துட்டு வந்து இங்க சுதியை விட்டுறிய, வாயிலேயே குத்துவேன். இந்த ஆண்களே இப்படித்தான், ஏமாற்றுக்காரர்கள், பித்தலாட்டக்காரர்கள். தங்காய் அண்ணா உங்களை தவிர. உண்மைதான், அண்ணா என்றாலே இந்த நாட்டில் தனி மரியாதை தானே. ஆமண்ணா. அண்ணா நான் சொன்னா கேளு, இந்த அநியாய கதையை கேளு. என்னதான் செஞ்சு போட்டா எனக்கு அதன சொல்லிப்படு. ஒரே இடங்கள் எல்லாம் இப்படி இழுத்தீங்கன்னா நாங்க எப்படியா பாடுறது? சும்மா ஐயா. அதானே, போற இடங்கள் எல்லாம் இவன் பொண்ணுகளே மயக்கிடுவான். மாமா நான் திருந்தி புட்ட, இப்போ மனம் மாறி வந்து புட்ட. மாமா நான் திருந்தி இப்படி மேல பண்ணா எவையா பாடுறது? கீழே பாடியா. தேனாய் வாழ வச்சு குடும்பம் தான் நடத்திடுவேன். ஐயா கிருஷ்ணரா இங்கிலீஷ்ல பேசுறீங்க? இவர் எம்ஏ படிச்ச கிருஷ்ணர். தங்காய் அண்ணா நடந்தவைகள் நடந்தவைகளாக இருக்கட்டும், இனி நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும். அர்ஜுன் கூட நீ சேர்ந்து நல்ல முறையில் குடும்பம் நடத்துவாயாக. சரி அண்ணா, தாங்கள் சொல்வதற்காக நானும் சம்மதிக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன? வருடத்திற்கு ஒரு முறையாவது இவர் எங்கிருந்தாலும் என் அரண்மனைக்கு வந்து போக வேண்டும் என்று தாங்களே கூறுங்கள். கவலைப்படாதே, வருடத்துக்கு ஒரு முறை வந்து போகிறேன் அண்ணா என்று அவரிடம் கூறுகிறேன். எங்கள் வீட்டுக்கும் ஒரு முறை வர சொல்லுங்களேன். உங்க வீட்டுக்கு வந்து என்ன பண்றது? அர்ஜுனனை கட்டிக்கிட்டு தன்னாலே நானே, தன்னாலே நானே, தன்னாலே நானே, தன்னாலே நானே. கிருஷு என்ன சும்மா ராகத்தையே பாடிட்டு இருக்கீங்க? பாட்டு மறந்து போச்சியா? நான் அவசரமா புரட்ட போகணும். எங்க? பணத்தை பின்ன ஒன்னையா. போறானே போறானே, பணத்தை கொடுக்காம போறானே. பாட்டு பாட்டு மறந்து போச்சு. யோ பொட்டி, எங்க அந்த கான்ட்ராக்டர்? எங்க போனான்னு தெரியலையே. கிருஷ்ண வேஷம் போட்டான்ல, அதான் மாயமா மறைஞ்சிட்டான். ஐயோ ஐயோ, பாதி பணம் கொடுக்கணியா? அக்கா வணக்கம்க்கா. தம்பி வாங்க வாங்க. என்ன அப்பவே வந்துட்டீங்களா? நாடகம் எப்படி இருந்தது? இப்பதாக்க கடைசி கொஞ்சம் பார்த்தேன். அட போங்க தம்பி. சரி, பார்த்த வரைக்கும் எப்படி இருந்தது? என்னக்கா அப்படி கேட்டீங்க? நான் பிறக்கிறதுக்கு முன்னால இருந்தே நடிப்புல நீங்க தூள் கிளப்பிக்கிட்டு இருக்கீங்க. உங்க நடிப்பை நான் சொல்லணுமா? அதான் நானே பாராட்டிக்கிட்டு இருக்கேன். ஆமா கோகிலா, இந்த வருஷம் அவங்க ஊர் மாரியம்மன் பூச்சேரிக்கு ஏன் நம்ம நாடகத்தை போடலன்னு கேளு. அதானே. ஏன் தம்பி, எங்க நாடகத்தை போடாம ஏதோ பீடியோ போட்டு காமிச்சிட்டீங்களா? வீடியோவா? வீடியோ இல்லக்கா, வீடியோ. என்ன டியோவோ, மொத்தத்துல எங்க பொழப்ப கெடுக்க வந்திருக்கு. ஐ, யார் தம்பி இந்த பொண்ணு? சிட்டாட்டா இருக்கு. அத சொல்லதாக்க வந்தேன். அந்த பொண்ணு ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. சிக்கல்னா? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. அவன் மாமனால அவளுக்கு தொந்தரவு. இப்போ அவளை தங்க வைக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் தேவை. அது நீங்க தான் நினைச்சு நம்பி நான் கூட்டி வந்துட்டேன். அவ பிரச்சனை தீர்ற வரைக்கும் உங்ககிட்ட தான் இருக்கணும். தம்பி, அரிதாரம் பூசுறவங்க எப்பவுமே அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டவங்க. நீங்க வேற சொல்லிட்டீங்க, கேட்கணுமா? என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன், போதுமா? ரொம்ப சந்தோஷம். செலகுலே வாமா. செங்கிட்டு செங்கமேளம் நீயா? கொஞ்சி கொஞ்சி பேபி மதி மயங்கோ, வஞ்சகரின் புலகம் அதில் மயங்கோ, கொஞ்சி கொஞ்சி. ஏன் குத்துற? உங்களுக்கு வேற வேஷமே கிடைக்கலையா? கூத்து பார்க்கலான்னு வந்தேன். ஆள் இல்லன்னு அமைக்கி எனக்கு இந்த வேஷத்தை கொடுத்துட்டாங்க. எப்படி இருக்கேன் வேஷம்? ரெண்டாம் கட்டத்தனமா இருக்கு. பின்ன என்ன மூணாம் கட்டத்தனமா இருக்கும்? ஆமா, இந்த ஊர்ல இவ்வளோ அழகான ஒரு ஆம்பளையா? யார் இவரு? என் மாமன் தான். ஐயோ, எனக்கு இப்படி ஒரு மாமா இல்லைன்னு ஏக்கமா இருக்கு. நம்ம ஊர்ல இப்படி ஒரு அழகான பொண்ணு கிடையாது. ஆமா, இது யாரு? என் தோழி. நான் தான் கரையாஞ்சாவடி கனகா.
கனகா இந்த குண்டலத்தை தரையா? குண்டலத்தை கொடுக்கறதுக்கு நான் என்ன கர்ணனா? ஏய் கோபாத்தரையா, இவளை பார்க்கத்தான் வேஷம் கட்டிட்டு வந்தியா? ஏய், இதுக்குத்தான் நாடகம் பார்க்க வந்தியாடி? போடி வீட்டுக்கு போடி. இந்த மாதிரி அக்கிரமெல்லாம் இனிமே செய்வியா? செய்வியா? செய்வியாடா? செய்துங்கப்பா. அவனை ஏன் அடிக்கிறீங்க? பேசாதடா. இவனுக்குன்னு ஒரு முறை பொண்ணு வளர்ந்துகிட்டு இருக்கு, அதை விட்டுட்டு ஊர்ல இருக்க பொண்ணுகளோட சுத்திக்கிட்டு இருக்கான். இவனை விடலாமா? அப்பா, அந்த ஆளு வேற பொண்ணோட சுத்தக்கூடாதுதான். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா என்ன பண்றது? அந்த மாதிரி நிலைமை இவையா உண்டு பண்ணிக்கிறான். நான் எங்க உண்டு பண்ணேன்? அதோட வந்துச்சு. உன்னை யாரா கேட்டா? அவனே இல்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏப்பா, கல்யாணத்துக்கு போனவங்க எல்லாரும் எப்பவோ வந்துட்டாங்க, நீ மட்டும் ஏப்பா இன்னைக்கு வந்திருக்க? அது வந்துமா, வர்ற வழியில என் ஃப்ரெண்டு வள்ளியப்பனை பார்க்க போயிருந்தேன், அதான் லேட் ஆயிருச்சு. ஏண்டா, தலைக்கு மேல இங்க வேலை கிடக்குது. வள்ளி அப்பனை பார்க்க போனேன், கிள்ளி அப்பனை பார்க்க போனேன் என்று இதானா உனக்கு வேலை? வேலை 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 வேலை, என்ன வேலையோ ஒண்ணுமே புரியல. நீ வாடா ராசா. கொட்டுறாரு. அடி அம்மா மின்னல் கொடி, என்னடி பண்ற? டான்ஸ் ஆடுறேன்க்கா. டான்ஸ் ஆடுற? சாணி மிதிக்கிற? காலும் கண்ணும் பேசுனடி, அப்பதான் கிளாப்ஸ் வரும், இல்லைன்னா கல்லு வரும். ஒழுங்காடு. காயாத கானகத்தே. எப்ப பார்த்தாலும் காயாத கானகத்தே காயாத கானகத்தேன்னு பாடி பாடி கம்பெனியே காஞ்சி கிடக்கு. பழைய பாட்டியா, புதுசா ஏதாவது பாடு. ராஜபாட்டு, நான் சொல்லி கொடுத்தனே, அத பாடு. ஏத்தில்லாண்டோம்பரி டப்பாங்குத்து ஆட்டம் ஆடுவேன், சோக்கா பாட்டு பாடுவேன், நேக்கா ஓட்டம் ஓடுவேன். ஆத்தில்லாண்டோம்பரி ஆத்தில்லாண்டோம்பரி. எப்படி? பிரமாதம். கோகிலா, இந்த பாட்டு மெட்டு நான் போட்டது. கொப்ப மவனே, இந்த பாட்டு மெட்டு நீ போட்டதுன்னு எங்கிட்டயே சொல்றிய? எட்டி உதச்சேன், பொட்டியோட ஊர் போய் சேர்ந்துருவேன்.